வெஜிடேபிள் மோமோஸாக இருந்தாலும் சரி, சிக்கன் மோமோஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சாஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அந்த சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு 4 தக்காளி, சின்னதாக நல்லா 5 தக்காளி, இவங்க வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும். ஓகேவா? நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு தக்காளி ஆற வச்சுட்டேன். இப்போ தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு, சரியா? தண்ணி தேவையான மட்டும் ஊற்றிக்கலாம், தனியாக இருக்குது தண்ணி. ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தலையும் அந்த காம்பு இருக்குது பாருங்கள், அது ரெண்டையுமே போட்டு தாங்க அரைக்கணும், சரியா? அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு 5-6 பூண்டு பல், தேவையான உப்பு. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பா, கலரே செம்மையாக இருக்குங்க. சட்னி அரைச்சாச்சு, மோமோஸுக்கு சட்னி அரைச்சாச்சு. ஓகே, இல்லை கொஞ்சமாக தண்ணி, நம்ம மிளகா வேக வச்சுருந்தோம்னா தக்காளிலாம் அந்த தண்ணியை வேணால் ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கலாம். இனிப்பு புளிப்பு காரத்தோட கொஞ்சமாக ஜீனி சேர்த்துட்டு அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. மோமோ சட்னி ரெடி. ஓகே, மோமோஸை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மோமோஸ் ரெடி, சட்னி ரெடி. ஓகேவா? மோமோஸ் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன், சட்னி தனி வீடியோ. இங்கே பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி பண்ணியாச்சு. மோமோஸோட தொட்டு சாப்பிட வேண்டியதான். வாவ். ஓகே, பாய்.